தமிழக சட்டசபை தேர்தல் அடுத்த மாதம் 23ஆம் தேதி நடைபெற இருக்கு. ஸோ தேர்தலில் பதிவாகும் வாக்குகள் மே 4ஆம் தேதி எண்ணப்பட்டு முடிவுகள் அன்னைக்கே அறிவிக்கப்பட இருக்கு. ஸோ தேர்தலில் அதிமுக கூட்டணியில் பாஜக, பாமக, அமமுக, தமிழ் மாநில காங்கிரஸ், புதிய நீதி கட்சி, இந்திய ஜனநாயக கட்சி, புரட்சி பாரதம், தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம், பெருந்தலைவர் மக்கள் கட்சி என பல்வேறு கட்சிகள் இடம்பெற்றிருக்காங்க. ஸோ இதுக்கிடையில தான் தேர்தல் நெருங்கி வரும் இந்த நிலையில் அதிமுக ஏற்கனவே 3 கட்டங்களாக தேர்தல் அறிவிக்கை வெளியிட்டாங்க. இந்த நிலையில் அதிமுக முழுமையான தேர்தல் அறிக்கை இன்னைக்கு வெளியிடப்பட்டிருக்கு. ஸோ சென்னை ராயப்பேட்டில் உள்ள அதிமுக தலைமை அலுவலகத்தில் அக்கட்சியின் பொதுச் செயலாளரும் முன்னாள் முதலமைச்சருமான எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தேர்தல் அறிக்கையை வெளியிட்டிருக்காரு. அதிமுக தேர்தல் அறிக்கையில் 297 அறிவிப்புகள் இடம்பெற்றிருக்கு. இதுக்கு முன்னாடி போன வீடியோவில் நான் 50 வாக்குறுதிகள் மட்டும் சொல்லியிருந்தேன். இப்போ அதோட கண்டினியூஷனாக பார்ட் 2 வீடியோவாக இதை நான் உங்களுக்கு கொடுக்குறேன். 51வது வாக்குறுதி பார்த்தீங்கன்னா, மத்திய அரசாங்கம் அறிவிச்சிருக்கும் வாழ்வாதாரத்திற்கான உத்தரவாத திட்டம், அதாவது கிராமம் 2025. ஸோ அந்த திட்டத்தின் கீழே எல்லாருக்குமே ஆட்டுக்கொட்டகை, மாட்டுக்கொட்டகை போன்றவை அமைச்சு விவசாயிகள் வாழ்வாதாரம் மேம்படுத்தப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 52வது பார்த்தீங்கன்னா, தற்போதைய திமுக ஆட்சியில் டெல்டா மாவட்டத்தில் பல லட்சம் டன் நெல் கொள்முதல் செய்து அதை பொறுப்பற்ற முறையில் மழையில் நனைஞ்சு விவசாயிகளுடைய உழைப்பும் பணமும் வீணாகிருச்சு. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா நெல் கொள்முதல் நிலையங்கள், உலர்களம் மற்றும் சேமிப்பு கிடங்கள் அதிகமாக அமைக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 53வது பார்த்தீங்கன்னா, விவசாயிகள் விளைவிக்கும் காய்கள், பழங்கள் மற்றும் பிற விளைபொருட்கள் அடிப்படையாக கொண்டு உணவு பதப்படுத்தும் தொழிலை ஊக்குவிக்கப்படும்னு சொல்லியிருக்காங்க. 54வது, கோவை வையம்பாளையத்தில் உள்ள உழவர் பெருந்தலைவர் நாராயணசாமி நாயுடு ஐயா அவர்கள் வாழ்ந்த வீட்டினை கையகப்படுத்தி நினைவில்லமாக மாற்றப்படும்னு சொல்லியிருக்காங்க. 55வது, தமிழகத்தின் ஒவ்வொரு மாவட்டத்திலும் விவசாய விளைபொருட்களுக்கு, பால் பொருட்களுக்கு மாவட்டத்தின் மையப்பகுதியில் கோல்டு ஸ்டோரேஜ் ஏற்படுத்தி கொடுக்கப்படும் சொல்லியிருக்காங்க. 56, சிறு குறு விவசாயிகளுக்கு அறுவடை நெல்லை பாதுகாக்காக மானிய விலையில் தார்பாய் வழங்கப்படும்னு சொல்லியிருக்காங்க. 57, விவசாயிகள் மற்றும் மண்பாண்ட தொழிலாளர்கள் நீர்நிலைகளுக்கு பாதிப்பு இல்லாமல் உரிய அனுமதியுடன் தடையின்றி வண்டல் மண் எடுத்து செல்ல வழிவகை செய்யப்படும்னு சொல்லியிருக்காங்க. 58வது, வாய்ப்புள்ள மாவட்டங்களில் அந்தந்த உள்ளாட்சி அமைப்புகள் உதவியோடு பொது சமுதாய கிணறுகள் மற்றும் சமுதாய போர்வெல்கள் உருவாக்கப்படும்னு சொல்லியிருக்காங்க. 59, இயற்கை வேளாண் விஞ்ஞானி நம்மாழ்வார் பெயரில் தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழகத்துக்கு ஆளுகைக்கு உட்பட்ட கல்லூரிகளில் இயற்கை வேளாண் கல்வி மையங்கள் உருவாக்கக்கூடும் சொல்லியிருக்காங்க. 60வது, பாசனத்திற்கு மும்முனை மின்சாரம் தொடர்ந்து கிடைக்கும் வகையில் நடவடிக்கை எடுக்கப்படும் சொல்லியிருக்காங்க. 61, வேளாண் துறையில் உள்ள சவால்களை ஆராய்ந்து அவற்றை எதிர்கொள்ள தேவையான யுக்திகளையும் திட்டங்களையும் உடனுக்குடன் தீட்டி வேளாண் தொழிலை லாபகரமாக்க வேண்டும், அந்த திட்டத்தை அமல்படுத்தப்படும் சொல்லியிருக்காங்க. 62, குறைந்த வாடகையில் உள்ளூரிலேயே பண்ணை இயந்திரங்கள் கூடுதலாக கிடைக்கும் வகையில் அமைக்கப்படும் சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கான திட்டம் பார்த்தீங்கன்னா, முதலமைச்சர் விவசாயி வங்கி திட்டம் செயல்படுத்தப்படும் சொல்லியிருக்காங்க. 63, நீலகிரி மாவட்ட விவசாயிகள் பயன்பெறும் வகையில் காய்கறிகள் மற்றும் பழங்கள் உற்பத்தி செய்யப்படும் இடங்களை கண்டறிந்து அங்கு பதப்படுத்தப்படும் நிலையங்கள் அமைக்கப்படும் சொல்லியிருக்காங்க. 64, உழவர் உற்பத்தியாளர் குழுக்கள் ஏற்படுத்தப்படும் சொல்லியிருக்காங்க. 65வது, சொட்டு நீர் பாசனம் மற்றும் விவசாய உபகரணங்களுக்கு வழங்கப்படும் மானியங்கள் விவசாயிகளின் வங்கி கணக்கிற்கே நேரடியாக செலுத்தப்படும் டைரக்ட் பேங்க் டிரான்ஸ்ஃபர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 66, ஜிஎஸ்டி வரி விவசாயிக்கு 18%-5% 5% குறைக்கும் வகையில் பம்பு செட்டுகள், விவசாய இயந்திர உபகரணங்கள் பட்டியலில் சேர்ப்பதற்கு மத்திய அரசை வலியுறுத்துவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 67வது, தென்னையில் இருந்து இறக்கப்படும் நீராபானத்தை பதப்படுத்தும் தொழிற்சாலைகள் ஏற்படுத்தி அதனை நாடு முழுவதும் விற்பனை செய்யப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 68, கொப்பரை தேங்காய் விலை குறையும் போதெல்லாம் தென்னை விவசாயிகளிடமிருந்து கொப்பரையை அரசை கொள்முதல் செய்ய நடவடிக்கை எடுக்கப்படும் சொல்லியிருக்காரு. 69, தமிழகத்தில் விவசாயம் சார்ந்த தொழில்களில் தென்னை நார் தொழில் மிக முக்கியமான ஒன்றாகும். தேங்காய் மட்டையிலிருந்து உற்பத்தியாகும் தென்னை நார்கள் மற்றும் பித்துக்கட்டிகள் உலகம் முழுவதும் சுமார் 3000 கோடி ரூபாய் அளவில் ஏற்றுமதி செய்யப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 70வது பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு முழுவதும் உள்ள நீர்நிலைகள், குறிப்பாக நீர்ப்பாசன ஏரிகள், குடிநீர் ஊரணிகள், கால்வாய்கள் போன்றவை குடிமராமத்து திட்டங்கள் மூலம் சீரமைக்கப்படும் சொல்லியிருக்காங்க. 71 நீர்ப்பாசன கண்மாய்கள் வரத்து கால்வாய்கள் ஆகியவற்றில் பெருகியுள்ள சீமை கருவேல மகங்கள்
முற்றிலும் அகற்றப்படும்னு சொல்லியிருக்காரு. 72 பரம்பிக்குளம் ஆழியார் ஒப்பந்தத்தை புதுப்பிக்க ஏற்பாடு செய்யப்படும் சொல்லியிருக்காரு. 73 கூடலூர் பகுதியில் உற்பத்தியாகும் நீர் கேரள சாலியாற்றில் கலந்து கடலில் வீணாவது, எனவே விவசாயிகள் நீண்ட கால கனவு திட்டமான பாண்டியாறு புன்னம்பலம் திட்டம் நிறைவேற்றப்படும் சொல்லியிருக்காங்க. 74 விவசாயிகளின் நலன் கருதி அத்திக்கடவு அவிநாசி திட்டம் phase 2 அமைக்கப்படும் சொல்லியிருக்காரு. 75 மேட்டூர் அணை உபரி நீரை பயன்படுத்தும் விதமாக சரபங்கா நீரேற்ற திட்டத்தின் மூலம் 100 ஏரிகளுக்கு நீர் நிரப்பும் பணிகள் மேற்கொள்ளப்படும் சொல்றாரு. 76 மேட்டூர் அணையில் இருந்து வெளியேறும் உபரி நீரை நீரேற்று பாசனம் மூலம் மேட்டூர், பவானி, அந்தியூர் ஆகிய சட்டமன்ற தொகுதிகள் உள்ள ஏரிகளை நிரப்பப்படும் சொல்லியிருக்காரு. 77 மேட்டூர் நீர்த்தேக்கத்தில் இருந்து வெளியேறும் உபரி நீரை புதிய இணைப்பு கால்வாய் மூலம் சரபங்கா நதி, திருமணிமுத்தாறு மற்றும் கரைப்பொட்டனார் ஆகிய ஆறுகளுடன் இணைக்கப்படும் சொல்லியிருக்காரு. 78 தமிழகத்தில் உள்ள ஊராட்சி பகுதிகள் அனைத்திலும் பாதுகாக்கப்பட்ட தடையற்ற குடிநீர் வழங்கப்படும் சொல்லியிருக்காரு. 79 காவிரி, வைகை, குண்டாறு நதிகள் இணைக்கப்படும் சொல்லியிருக்காரு. 80 கோதாவரி காவிரி நதிநீர் இணைப்பு திட்டத்தை செயல்படுத்தப்படும் சொல்லியிருக்காரு. முல்லை பெரியாறு அணையில் 152 அடி தண்ணீர் தேக்கி வைக்கும் பணி தொடரும்னு சொல்லியிருக்காரு. 82வது மாண்புமிகு தமிழ்நாடு முன்னாள் முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமையிலான அரசால் துவக்கப்பட்ட நீர்ப்பாசன கால்வாய் திட்டங்கள் அத்திக்கடவு அவிநாசி, சரபங்கா தாமிரபரணி கருமேனி ஆறு, காவிரி குண்டாறு, காவிரி உப வடிவில் புனரமைப்பு செய்யப்படும் சொல்லியிருக்காரு. 83 மாநிலம் முழுவதும் உள்ள நதி, ஆறு, ஓடை போன்றவற்றில் தேவையான இடங்களில் தடுப்பணைகள் அமைக்கப்படும் சொல்லியிருக்காரு. 84 தென் தமிழகத்தின் நீர் மேலாண்மையை முன்னெடுத்து செல்லும் விதமாக தாமிரபரணி ஆற்றின் உபரி நீரை தூத்துக்குடி, திருநெல்வேலி மாவட்டங்களில் வறண்ட பகுதிகளுக்கு எடுத்து செல்லப்படும் சொல்லியிருக்காரு. 85 தாமிரபரணி வைப்பாறு இணைப்பு திட்டத்தை செயல்படுத்தக்கூடிய ஆய்வுகள் மேற்கொள்ளப்படும் சொல்லியிருக்காரு. 86 மாண்புமிகு புரட்சி தலைவி அம்மா அவர்களால் செயல்படுத்தப்பட்ட விலையில்லா கறவை மாடு, ஆடுகள் வழங்கும் திட்டம் மீண்டும் அமல்படுத்தப்படும் சொல்லியிருக்காரு. 87 விவசாயிகளின் நலன் கருதி பால் உற்பத்தி அதிகரிக்கவும் கால்நடை வளத்தை பெருக்கவும் சேலம் மாவட்ட தலைவாசலில் அமைக்கப்பட்டுள்ள கால்நடை பூங்கா மேம்படுத்தப்படும் சொல்லியிருக்காரு. 88 உலக தரம் வாய்ந்த தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி தயாரிக்கப்பட்ட தீவனங்கள் மற்றும் செறிவூட்டப்பட்ட தீவன பெட்டகங்கள் கால்நடை வளர்ப்போருக்கு சிறப்பு மானிய விலையில் வழங்கப்படும் சொல்லியிருக்காரு. 89 ஆவி நிறுவனம் வலுவாக செயல்படும் வகையில் மாவட்ட பால் உற்பத்தியாளர் சங்கங்கள் உற்பத்தி கட்டமைப்பு நபார்டு நிதியுதவியுடன் மேம்படுத்தப்படும் சொல்லியிருக்காரு. 90 கால்நடை வளம் குறைந்துள்ள மாவட்டங்களில் அதன் வளத்தை பெருக்க புதிய கால்நடை துணை நிலையங்கள் அமைக்கப்படும் சொல்லியிருக்காரு. 91 தொடக்க பால் உற்பத்தியாளர் கூட்டுறவு சங்க பணியாளர்களின் சர்வீஸ் ரூல்ஸ் உருவாக்கப்படும் சொல்லியிருக்காரு. 92 கடலிலேயே மீன் பிடிக்கின்ற பொழுது பார்த்தீங்கன்னா விபத்துக்குள்ளாகி மீட்கப்படாமல் இருந்தால் அவர்களுக்கு 25 லட்சம் வழங்கப்படும் விபத்து காப்பீட்டாகன்னு சொல்லியிருக்காரு. 93 கடலில் மீன்பிடி தொழில் ஈடுபடும் போது விபத்துக்குள்ளாகின்ற, நோய்வாய்ப்படுகின்ற மற்றும் காணாமல் போகின்ற மீனவர்களை விரைந்து மீட்டெடுக்க நடவடிக்கை எடுக்கப்படும் சொல்லியிருக்காங்க. 94 கடலிலேயே பாதிப்புக்குள்ளாகக்கூடிய மீனவர்களையும் மீன்பிடி படகுகளை மீட்பதற்கு மீனவர் மீட்பு குழு ஏற்படுத்தப்படும் சொல்லியிருக்காரு. 95 கடலிலேயே ஏற்படுகின்ற பேரிடர்கள் பற்றிய செய்தியை நிலப்பகுதியில் உடனுக்குடன் வழங்கப்படுவது போன்ற ஆழ்கடலில் தங்கி மீன்பிடிக்கும் மீனவர்களுக்கு வழங்கப்படும் வகையில் சக்தி வாய்ந்த தொலைத்தொடர்பு மையம் அமைக்கப்படும் சொல்லியிருக்காரு. 96 கடற்கரை மாவட்டங்களில் தேவைப்படும் இடங்களில் ஒருங்கிணைந்த இன்டெகிரேட்டட் ஃபிஷிங் கார்பர் அமைக்கப்படும் சொல்லியிருக்காரு. 97 மீனவர்களுக்கு மாதம் மானிய விலையில் வழங்கப்படும் டீசல் 500 லிட்டராக உயர்த்தி வழங்கப்படும் சொல்லியிருக்காரு. 98 மீனவ மக்களின் பொருளாதாரத்தை மேம்படுத்துவதற்கு மீனவர் கூட்டுறவு சங்கங்களில் வலுப்படுத்தப்படும் மேலும் சொல்லியிருக்காரு. 99 உள்நாட்டு மீனவர்கள் நலன் கருதி ஏரிகளிலும் குளங்களிலும் மீன் வளர்ப்பை ஊக்கப்படுத்தும் சிறப்பு திட்டம் செயல்படுத்தப்படும் சொல்லியிருக்காரு. 100வது பார்த்தீங்கன்னா மீனவ பெண்களுக்கு நலத்திட்டங்கள் முழுமையாக பெற ஏதுவாக பயோமெட்ரிக் அட்டை வழங்கப்படும்னு சொல்லியிருக்காரு. 101 பெருவெள்ளம் காலங்களில் மீனவர்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்படுவதை தடுக்க அனைத்து முகத்துவாரங்களும் தூர்வாரப்படும்னு சொல்லியிருக்காரு. 102 மீனவர்கள் பிடிக்கும் மீனை மீன் இறக்கும் தளங்களில் பாதுகாப்பாக வைத்திருக்கும் நவீன மீன் பதனிடும் நிலையம் அமைக்கப்படும் சொல்றாரு. 103 65 வயதுக்கு மேற்பட்ட மீனவர் நலவாரியம் மூலம் மாதம் 2500 ரூபாய் ஓய்வூதியம் வழங்கப்படும் சொல்றாரு. ஸோ ரிமைனிங் இருக்கும் வாக்குறுதிகளை நான் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு நான் இன்னும் கிளியராக சொல்கிறேன். ஸோ இது வரைக்கும் நான் 103 வாக்குறுதிகள் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொன்னதை நான் சொல்லியிருக்கேன். 50 பார்ட் 1 வீடியோவும் பார்க்காதவங்களுக்கு நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், மறக்காமல் பார்த்துக்குங்க. ஸோ பேலன்ஸ் வீடியோ நான் இதில் கொடுத்துருக்கேன். ஸோ ரிமைனிங் நான் வரப்போகிற வீடியோவில் உங்களுக்கு நான் தரப்போகிறேன்.
ஸோ இதுதான் நான் இன்னைக்கு உங்களுக்கு சொல்ல வர வேண்டிய விஷயம். டெஃபினட்டாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ மீண்டும் இன்னொரு நாள் இது மாதிரி சுவாரஸ்யமான இன்ஃபர்மேட்டிவ் வீடியோவுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் மஞ்சள் மாநகர மைந்தன் சிவா.